ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான வேலையை பற்றின தகவல் தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக சுகாதாரத்துறையிலேருந்து பல மாவட்டங்களில் வேலையை அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, முதல்ல திருவள்ளூர் மாவட்டம் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து உங்களுக்கான வேலையை கொடுத்துருக்காங்க. அதாவது என்னமான பதவி அப்படின்னா, சித்தா மெடிக்கல் ஆஃபீஸர் கேட்டிருக்காங்க. 34,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. இது இங்கே சித்த மருத்துவம் முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சித்த ஆலோசகர் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி. இதுக்கும் சித்த மருத்துவம் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 40,000 ரூபாய் சேலரி கொடுக்குறாங்க. யோகா நேச்சுரோபதி கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க. இதுக்கு நீங்கள் பிஎன்ஓஎஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். தெரப்பி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, 3 வேக்கன்சி. டிப்ளமோ நர்சிங்கில் தெரப்பி கோர்ஸ் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் கேட்டிருக்காங்க, 6 வேக்கன்சி. 8th பாஸ் பண்ணால் போதுமானது. நெக்ஸ்ட் பாருங்கள், பல்நோக்கு மருத்துவ பணியாளர் கேட்டிருக்காங்க, ஒரு வேக்கன்சி. இதுக்கும் நீங்கள் 8th பாஸ் பண்ணால் போதுமானது. அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி 23/10/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். அதில் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு தஞ்சாவூர் மாவட்டம் இருக்குது பாருங்கள். அங்கேருந்து வேலையை கொடுத்துருக்காங்க. பதவியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இடைநிலை சுகாதார பணியாளர் கேட்டிருக்காங்க, 12 வேக்கன்சி. இதுக்கு நீங்கள் டிப்ளமோவில் ஜென்ரல் நர்சிங் முடித்தவங்க, பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். மல்டிபர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க, 3 வேக்கன்சி. ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கிரேட் 2. இதுக்கு 12th பாஸ் பண்ணிருக்கணும் சயின்ஸ் சப்ஜெக்டில். கூடவே இந்த கோர்ஸ், அதாவது 2 இயருக்கான ஹெல்த் ஒர்க்கருக்கான கோர்ஸ் முடித்தவங்க, இன்ஸ்பெக்டருக்கான கோர்ஸ் முடித்தவங்க, சானிட்டரி ஒர்க்கருக்கான கோர்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாங்க. ஸோ அப்ளை பண்ணதுக்கான கடைசி தேதி கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணி அப்ளை பண்ண பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்பர்ச்சுனிட்டி டிஸ்ட்ரிக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ 1 by 1 நம்ம பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு சேம் தஞ்சாவூர் மாவட்டத்திலேருந்து செவிலியர் கேட்டிருக்காங்க, ஸ்டாஃப் நர்ஸு. டிப்ளமோ நர்சிங் முடித்தவங்க, பிஎஸ்சி நர்சிங் முடித்தவங்க அப்ளை பண்ணுங்கள். டிரைவர் கேட்டிருக்காங்க, 10th பாஸ் பண்ணால் போதுமானது. ஃபிசியோதெரப்பி கேட்டிருக்காங்க, பேச்சுலர் டிகிரியில் ஃபிசியோதெரப்பி முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ கடைசி தேதிக்குள்ளே இந்த வேலைக்கும் அப்ளை பண்ணுங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள், உங்களுக்கு தூத்துக்குடி இருக்குது பாருங்கள். அங்கேருந்து வேலையை கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாமே நல்ல ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டியாக தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நம்ம டிஸ்ட்ரிக்ட் நம்ம வெப்சைட்லேயே எல்லா ஜாப் அப்டேட்டுமே அப்டேட் பண்ணிட்டு வரோம். நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அதில் கூட. ஸோ இதில் பாருங்கள், உங்களுக்கு கவுன்சிலர் கேட்டிருக்காங்க, சைக்காலஜிக்கான பதவி. அப்புறம் ஆடியாலஜிஸ்ட் மற்றும் ஸ்பீச் தெரபிஸ்ட் கேட்டிருக்காங்க, ஆக்குபேஷன் தெரப்பி கேட்டிருக்காங்க, செக்யூரிட்டி கார்டு கேட்டிருக்காங்க, சானிட்டரி ஒர்க்கர், ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கேட்டிருக்காங்க, மல்டிபர்பஸ் மெடிக்கல் ஆஃபீஸர் கன்சல்டன்ட் கேட்டிருக்காங்க, தெரப்பி அசிஸ்டன்ட் கேட்டிருக்காங்க, வேன் கிளீனர் கேட்டிருக்காங்க, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், டென்டல் அசிஸ்டன்ட், ரேடியோகிராஃபர், இந்த மாதிரி பல பதவிகள் கொடுத்துருக்காங்க. ஸோ வேக்சின் கோல்டு செயின் மேனேஜர், எம்எல்ஹெச்பி, அந்த மாதிரி பதவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதெல்லாம் தாங்க உங்களுக்கான வேலைவாய்ப்பு. இப்போதைக்கு 3 மாவட்டங்கள் 4 மாவட்டம் கொடுத்துருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுங்கள். ஸோ அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.